அதனால் இங்கே தர்மத்தின் உண்மையான அர்த்தத்தை பின்பற்றுவது முக்கியம். சில மேற்கு மொழிபெயர்ப்புகளில் அல்லது இந்துக்கள் தர்மம் என்ற சொல்லை இந்து மரபிலிருந்து விலகி பயன்படுத்துவதில், உதாரணமாக காலிஸ்தானிகள் இது சீக்கியர்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினைவாத குழு, தர்ம யுத்தம் என்ற கருத்து ஒரு புனித போர், ஜிஹாத் என பொருள்படுத்தப்படுகிறது. உங்கள் சொந்த மதத்திற்காக மற்ற மதங்களுக்கு எதிராக ஒரு போர். இப்பொழுது தர்ம யுத்தம் என்றால் தர்ம மரபில் அதுவே அர்த்தமல்ல. தர்ம யுத்தம் என்றால் நீதியின் போர், வீரத்தன்மையுள்ள போர், நியாயமான போர். உதாரணமாக 1971 ஆண்டின் பங்களாதேஷ் போர் மிகவும் தர்ம யுத்தமாக இருந்தது. அது முஸ்லிம்களுக்கு எதிரான போராக இருந்ததால் அல்ல. பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் ஜமாத் இஸ்லாமி மற்றும் அதன் உள்ளூர் கூட்டாளிகள் முஸ்லிம்களாக வகைப்படுத்தப்படலாம் என்பதற்காக. அதனால் முஸ்லிம்கள் எதிரிகளாக இருந்ததால் அல்ல. இந்திய இராணுவத்திலும் முஸ்லிம்கள் இருந்தனர். ஆனால் அது தர்மத்திற்கு எதிரான ஒரு கொடிய மீறலுக்கு எதிராக இருந்தது. அதாவது 1971 பாகிஸ்தானியர்கள் பங்களாதேஷில் நடத்திய இனப்படுகொலை, பெருமளவிலான பாலியல் வன்முறைகள் போன்றவற்றுக்கு எதிராக இருந்தது. அதனால் இந்திய இராணுவம் தலையீடு செய்தபோது அது மிக பெரிய அநீதியை தடுக்க, நிறுத்த, நீதிக்காக செயல்பட்டது. மற்றொரு தர்ம யுத்தத்தின் அல்லது நீதியுடைய போரின் விதி என்னவென்றால் அது ஒரு வரையறுக்கப்பட்ட போர். எனவே இங்கு உண்மையில் இந்த குற்றங்களையெல்லாம் செய்த இராணுவத்தை தவிர வேறு யாரும் தொந்தரவு செய்யப்படவில்லை. மேலும் அவர்கள் கைவிட்டு விட்டபோது, கைகளை உயர்த்திய போது, துப்பாக்கிகளை எறிந்தபோது அவர்கள் எளிதாக கைது செய்யப்பட்டனர். மேலும் அரசியல்வாதிகள் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை அவர்களை சிறையில் வைத்திருப்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த தொந்தரவையும் கொடுக்கவில்லை. பின்னர் அவர்கள் வீட்டுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர்.